இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு நூக்கல் கூட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு 4 நூக்கல், 4 பல் பூண்டு, சின்னதாக 2 வெங்காயம், 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டம்ளர் கடலைப்பருப்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கூட்டுக்கு வெங்காயம் பூண்டு தட்டி போட்டு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நூக்கல், ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு திட்டமாக தண்ணி ஊற்றணும். நூக்கலில் கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் கொஞ்சம் திட்டமாக ஊற்றினா போதும். உப்பு கடைசியாக தான் போடணும், இப்போ போடக்கூடாது. விசில் போட்டேன், விசில் போட்டல டம் போட்டு விசில் போட்டேன். 3 விசில் இல்லைன்னா 3 விசில் போதும், கரெக்டாக இருக்கும். டம் போயிடுச்சு, எடுத்துடலாம். கரெக்டாக இருக்கும், தாளிச்சிடும். உப்பு கல்லுப்பு போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். சீரகம் எண்ணெய்கிட்டே இப்படி போட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்கிறவங்க எண்ணெயில் போட்டு பொரிச்சுங்க. எனக்கு இந்த மாதிரி போட்டால் பிடிக்கும். கடுகு பொரிஞ்சோடனே காஞ்ச மிளகா போட்டு தாளிக்கணும். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற்ற போட்டு கடுகு நல்லா பொரியுது. சுடு 4 காஞ்ச மிளகா, ஒரு 2 கொதிவு கொதிச்சோன்னா கரெக்டாக இருக்கும். போதும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். அது சூடு ஆற என்ன ஆகும், இந்த மாதிரி தலைத்தலன்னு கொஞ்சம் இறுகி கட்டியாகிடும். அதனால இது கரெக்டான பொருள். இதில் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டு வளர்த்து ஆஃப் பண்ணிடலாம். லஞ்சு கட்டினா சாதம், நூக்கல் கூட்டு, எடுத்து வச்ச மீன் குழம்பு, கவலை மீன் குழம்பு, எடுத்து வச்ச மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே தெரியும் தான். ரசம் சூடாக இருக்கும். இது என் பையனுக்கு அப்படியே கூட்டை கலரிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் சாதம், நூக்கல் கூட்டு, நேற்று வச்ச கவலை மீன் குழம்பு, ரசம். இது என் பையனுக்கு சாப்பாடு தருது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.